ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எம்டிஆர்சி பேசுகிறேன். இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செங்க ஃபால்ஸுக்கு தான் போயின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் தான் போயின்னு இருக்கோம் கைஸ். அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏட்டா அந்த பார்டரில் வாங்கினாலே எல்லாம் இந்த பார்டரில் வரீங்க, அப்புறம் எப்படா பின்னாடிக்கிறவன் போவான் கைஸ். இவர் ரொம்ப மோசமான கை பாஸ். கௌஷிக் குறுக்கில் வருவார், தண்ணி மூணு மாறிச்சுடா. யாருப்பா நீ கைஸ்? நீங்கள் அவரை பார்த்தீங்களா? புதுசாக ஒரு டோல்கேட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டு நல்லா இது, ஆனால் நாங்கள் விட மாட்டோம். இன்னும் ஒரு மாதத்துல இந்த இருக்கு பாருங்க கைஸ். ஒரு மாதத்துல இந்த எல்லா மரத்தையும் வெட்டுறோம். பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு பாருங்க. ப்ரோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க. அதை நம்ம விடக்கூடாது. நம்ம வெட்டுறோம், காவா கட்டுறோம், வெட்டுறோம், காவா கட்டுறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். நம்ம நினைக்கிற மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம் கைஸ். ப்ரோ தான் ப்ரோ குப்பனா தான் இந்த தண்ணி தான் வருதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இதுக்கு வழி எப்படி போகுது காட்டுது? ஸ்ட்ரைட்டாக போகணும். ஒரு வழியில் பிளேஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். ப்ரோ ரைட் சைடில் என்ன ப்ரோ இது? லெஃப்ட்டு கள்ளத்தூர் ஊராட்சி கைஸ். எங்களுக்கு தமிழெல்லாம் கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு கைஸ். இன்னும் ஒரு Continue for 7 kilometers. இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? அதுவே சொல்லிச்சு. மோர் தென் 1 kilometers ப்ரோ. பார்க்கெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க ப்ரோ. கைஸ் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்கு பார்க்கெல்லாம் கைஸ். வேறு லெவலில் இருக்குது பாருங்க கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. பாருங்க கைஸ், சுற்றி தண்ணி, நடுவில் தென்னை மரம் இருக்குது பாருங்க கைஸ். தெரியுதா? சின்ன ஒரு டேம் கைஸ். டேம்லேருந்து அப்படியே அந்த சைட்லேருந்து இந்த மலைக்கு அந்தாண்ட தான் வந்து அருவி வருது போல இருக்குது. அந்த ஃபால்ஸு நடுவில் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதை விட கைஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இதுக்கு தான் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்கிறது. இங்கே பாருங்க கைஸ், நடுவில் உங்கள் அன்பு ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே வாங்கிக்கலாம் கைஸ். நீங்கள் அதை பார்த்தீங்களா? ப்ரோ வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக முன்னாடி போகிறோம் ப்ரோ. இங்கேருந்து கூட அருவி வரும் போல இருக்குது ப்ரோ. அருவியே தான் ப்ரோ. ப்ரோ எல்லாம் சுத்தமாக காஞ்சி போய் கிடக்குது இருக்கு ப்ரோ. எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது கைஸ் இந்த கிளைமேட்டுக்கு. இங்கே பாருங்கள். போ ப்ரோ, நீ போ ப்ரோ. வேறு லெவல் கைஸ். இதே மாரி வேறே மாரி கைஸ். ஃபைனலாக வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கே இருந்துச்சு. இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். ஒரு 15 நிமிஷம் வந்து நடந்து போனாக்கா வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள்.
நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணி இல்லை காஞ்சி போய் கிடக்குதுன்றாங்க. இப்போ வந்தது வேஸ்ட்டு தான் போலன்னு நான் நினைக்கிறேன். சரி விடுங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல எப்படின்னு. இந்த வழி தான் நடந்து போயின்னு இருக்கோம். வாழாயின் வாழை வாழவே. ப்ரோ வா ப்ரோ சீக்கிரம். கைஸ் வழி பாருங்க கைஸ், ரொம்ப மோசமாக இருக்குது. வழி ரொம்ப மோசமாக இருக்குது. கேமரா வந்து தெரியுதுங்களா ஃபால்ஸு? இங்கே பாருங்கள், ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தான் தண்ணி போது போல இருக்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஒரு மயிரும் பண்ணப்படுத்த வீடியோ எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் கைஸ். பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததும் ப்ரோ என்ஜாய்மெண்ட்டு. ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது கைஸ். வருவீங்களா பார்த்து வாங்க. உள்ள சத்தம்லாம் கேட்கும், பார்த்து வாங்க. மான், புலி, சிங்கம், கரடி எல்லாமே இருக்கும் போல இருக்கு இந்த காடில். மனுஷங்க இருப்பானுங்க, பார்த்து வாங்க. முக்கியமாக மனுஷங்க அதிகமாக இருப்பாங்க. ப்ரோ கீழே கமெண்ட்ல வேணா வட்டாடே கிரிஞ்சி போயிருங்களா, என்னடா பண்ணுறீங்க கமெண்ட் பண்ண போகிறோம் பாருங்க. இங்கே பாருங்க, ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சு. ஷூவெல்லாம் கைட்ட முடியாது, வழிக்கு விடுதுறாப்பா. ஷூவெல்லாம் கைட்ட முடியாது ப்ரோ. வா ப்ரோ கைஸ். ஃபுல்லாக ப்ரோ என்ன ப்ரோ பீச் மாதிரி இருக்கு. ஏன்னா மண் அடிக்கிறியா வீட்டுக்கு? இங்கே பாருங்க கைஸ், ஃபைனலாக வந்து ரீச் ஆயிடுச்சு. வாட்டர் ஃபால்ஸ். தேங்கி போன குட்டை, அதில் குளிக்க 4 பேர். சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்களா? அங்கே வருங்க பீஸாக தானே வேணும் ப்ரோ. ப்ரோ வந்ததுக்கு கால் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். ப்ரோ வீடியோ எடுக்கிறோங்க பாரு, வந்ததுக்கு கை நலிச்சாச்சு, கை நலிச்சாச்சு, ஷூ அழுக்காயிடுச்சு. இந்த சீசனுக்கு இவ்வளோ தான் தண்ணி வரும். ஆமாம், அடுத்த சீசனுக்கு அதிகமாக வரும். அடுத்த சீசனுக்கு மானாவாரியாக வரும். என்ன ப்ரோ எப்படி இருக்கு ஃபால்ஸு? மனசோட பேச அதை பார்த்தா உனக்கு ஃபால்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. ஆமாம் ப்ரோ. மேலே வந்து குதிப்பியா? ஸ்பைடர்மேன் ஆட்ட மேலே வந்து குதிப்பியா சொல்லு. எதுக்கு ஜட்டி ஒரு சைடு கீஞ்சினு, என் கால் ஒரு சைடு தொங்கினு. ஃபர்ஸ்ட்லாம் மேலே இருந்தால் குதிச்சாங்க ப்ரோ வீடியோவில் பார்த்து. ஆமாம் ப்ரோ, மேலே இருந்து அப்படியே சைன்னு குதிப்பாங்க. அதே இது ஃபுல்லாக அப்படியே உங்களுக்காக லைவ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எம்டிஆர் பண்ண போகிறாரு. இப்போ மேலேருந்து குதிக்க போகிறாரு, அதை நான் வீடியோ எடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்க. படிக்கட்டு கட்டிடு ப்ரோ. படிக்கட்டு நான் மோடிஜி கிட்ட பேசுகிறேன் ப்ரோ இதை பற்றி. 10 பேருக்கு இந்த தனிக்கு வச்சு பண்ணலாம். நீ இப்போ நீங்கள் மேலே எடுக்குது கைஸ். ஃபைனலாக வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. நம்ம வந்து அதிகமாக தண்ணி இருக்குன்னு நினச்சாக்கா தண்ணி வந்து கம்மியாக தான் பெய்யுது, கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா தண்ணியோட அந்த சத்தம் உங்களுக்கு தெரியுதா கைஸ்? திருவண்ணாமலையிலேருந்து செங்கம் தாண்டி இந்த ஊர் வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் எதுக்கும் போட்டுன்னு வாங்க. நாங்கள் 200 ரூபாய்க்கு தான் போட்டோம். போகும் பஸ்ஸில் எப்படி போகணும்னு தெரில, காசு இல்லை, காசு கூட இல்லை. நெடுக்க வந்து காடு தான் கைஸ் ஃபுல்லாக. அப்படியே பசங்க நிறைய பேர் சொல்கிறாங்க 1 கிலோமீட்டர் நடந்து வாங்கணுன்னு. அப்படிலாம் இல்லை கைஸ், ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் வந்துடலாம் கைஸ். நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் குளி ப்ரோ போய் இறங்கி குளி ப்ரோ. போ ப்ரோ, உனக்கோசரம் கஷ்டப்பட்டு 500 ரூபாய் 200 ரூபாய் கைஸ், 200 ரூபாய் செலவு பண்ணி வந்ததுக்கு வருதுன்னு சொன்னவங்களுக்கு ஜிபே நம்பர் கமெண்ட் பண்ணுங்க. 200 ரூபாய் வந்ததுக்கு ஒரு டாலர் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டேன். ஆமாம் பண்ணிட்டேன் ப்ரோ. இறங்கி கால் தள்ளணும். அவனை நிறுத்த சொல்லலைங்கடா. அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஆகுது பழகுது, ரொம்ப நேரமாக போகிறாரு, நிறுத்த மாட்டார். இப்போதைக்கு மழை சீசன்னா இப்போ கரெக்டாக வரும் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ போச்சு, டிசம்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ எப்படி இருந்தாலும் தண்ணி ஃபால்ஸ் நிறைய அதிகமாக இறங்குமே ப்ரோ. அப்படிலாம் இறங்காது, மேலே
ப்ரோ நான் ஒன்று கூற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஐயோ நான் இவ கூட சேர்ந்து எல்லாம் அப்படியே தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது வேறு லெவல். ஏன்னா கொஞ்சம் டைமிங் ஆயிடுச்சு கைஸ் வரத்துக்கு, அதுக்கு தான். இல்லாட்டி முன்னாடியே ஒரு 2 மணிக்கு கிளம்பியிருந்தால் கரெக்டாக வந்திருக்கலாம். நாங்களே ஒரு 4 மணிக்கு தான் கிளம்பணும் வீட்டில் இருந்து. அப்படியே ஒரு தாட்டே இல்லை. சரி நம்ம அருண் ப்ரோ சொன்னார், சரி வா ப்ரோ எவ்வளோ நேரம் ஆக போகுது பக்கத்தில் தானே சொன்னார். 2 கிலோமீட்டர்னு சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார் நம்ம அருண். வாட்டர் ஃபால்ஸ். சரி கைஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். எப்போவுமே வந்து சீசன் டைமில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. இந்த டைமும் நல்லா தான் இருக்குது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக சீசன் டைமில் வந்தால் அந்த லாஸ்ட் தான் போய் நிற்கணும் போல் இருக்குது. அந்த லாஸ்ட்டு ஐயா இது ஐயா அப்படியே போயின்னு இருக்கு ஐயா. அதான் ப்ரோ இந்த வழி இந்த வழி தான் கைஸ் வந்தோம். இந்த வழி வந்தோம். இது வந்து ஃபுல்லாக ஆறு மாதிரி போகும் போல் இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே மலை ஏறணும்னு நினச்சாக்கா ஏறலாம். பட் டைம் இல்லையே நம்மளுக்கு. டைம் வந்தால் நாங்கள் மேலே ஏறிடுவோம். நீங்கள் அது வீடியோவில் பார்த்தீங்க, அதுவும் பார்ப்பீங்க வீடியோ கூடிய சீக்கிரமாக. அடுத்தது எங்கே ப்ரோ போகலாம் அவங்களே கமெண்ட் பண்ண சொல்லி. சரி மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ட இருக்கிற ஊராக கமெண்ட் பண்ணுங்கள். தூரமாக இருந்தால் நம்ம அருண் ப்ரோவே போயிட்டு வந்துடுவார். நீங்கள் ஜிபே பண்ணி விட்ருங்க எனக்கு காசை. ஆமாம் ப்ரோ. பா வேறு லெவலில் இருக்குப்பா. ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் நிலா. ஆமாம் ப்ரோ கைஸ் மேலே நிலா தெரியுதா? எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. என்ன ப்ரோ எக்கோ அடிக்குது? யாருன்னா வந்துட போகிறாங்க ப்ரோ. யாரா அவனுங்க கத்துறீங்கன்னு? கைஸ் அருவியில் குளிக்க அனுமதி இல்லை. அடா பாருங்களா. ஒன்றும் இல்லை ப்ரோ. கைஸ் அப்படியே எங்க ப்ரோ அருவி கொட்டுது அடியும் மேலே. ஹாய் கைஸ் இங்கே பாருங்க கைஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடர்ந்த காடில் ஒரு ஃபால்ஸ் தண்ணி தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி எல்லாம் வந்து வழியுது. இது இப்போ இந்த சீசனில் இப்படி தான் வழியும். அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வழியும். அப்போ வந்து எல்லாம் வந்தாக்கா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த தண்ணியில் வந்து குளிக்கலாம். இப்போதைக்கு இந்த தண்ணியில் குளிக்கலாம். ஏன்னா வந்து பனி அதிகமாக பெய்யுது. அப்புறம் ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் குளிக்கலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தலைவருங்க போர்டில் எழுதி வச்சுருக்காங்க எல்லாம் அனுமதி இல்லைன்னு. நான் சொல்கிறேன் அனுமதி இல்லை தான். இந்த தண்ணியில் அனுமதி இருக்குது கைஸ். ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது. அதிகமாக இருந்தால் வந்து ரிஸ்க்காக யாரும் பண்ணாதீங்க. சரி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.